இந்த வாரம் வியாழக்கிழமை உங்களுக்கு திருமண வருகிற வியாழக்கிழமை சகோதரி தீபா டேவிட் சிவா அவங்க வீட்டு ஜபம் அவங்களுக்கு திருமணமாகி 2 வருஷமா 2வது வருஷம் அவங்க ஜபம் பண்ணி அவர்களை நம்ம ஆசீர்வதிப்போம். அல்ல எழுவையா அது மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு வெளியிட்டா இமான் மேலையாவுக்கு பிறந்த நாள். ஆமென். லாஸ்ட்டாக ஜெபிப்போம். அந்த எழுவையா ஆமென். ஆராதனை செய்தியெல்லாம் முடிந்த பிறகு நாம் ஜெபிக்க வாழ்த்து சொல்லுவோம். வேறு யாருக்காவது இந்த மாதத்தில் பிறந்த நாள் திருமண நாள் எதாவது சொல்லிடுங்க, உங்களுக்காக ஜெபிக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அது வருது போந்தியா அப்படின்றீங்களா? ஆண்டவரை எல்லா விஷயத்திலும் நம்ம கனப்படுத்த வேண்டும். ஆமென். ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆண்டவர் அவர் நடத்துவராக. அடுத்தபடியாக வருகிற ஜூன் 3ஆம் தேதி நம்முடைய இந்த ஆலயத்தை கட்டி 1 ஆண்டு முடிய போகிறது. அல்லேலூயா. எத்தனை ஆண்டு முடிய போகுது? நம்ம 1 வருஷம் அழகாக இதை கட்டி கொடுத்து முதல் ஆண்டு ஆலயத்தினுடைய முதல் ஆண்டுகளாகவே நம்ம கொண்டாட போகிறோம். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இந்த சபை ஊழியத்தை ஆரம்பித்து 20 வருஷம் ஆகுது. ஆமென். 2004ஆம் வருஷத்தில் இந்த ஊழியத்தை சபை ஊழியத்தை ஆரம்பிக்கிறோம். ஊழியம் ஆரம்பித்து ரொம்ப வருஷம் ஆகுது. ஆனால் சபை நடத்துவது அப்படின்றது 20 வருஷம் 24ஆம் வருஷத்துல ஆரம்பிக்கப்பட்டது. அல்லேலூயா. அதையும் சேர்த்து நம்ம கொண்டாட போகிறோம். அல்லேலூயா. 20 வருஷம் ஊழியத்தினுடைய 20 வருஷம், இந்த ஆலயத்தினுடைய 1 வருஷம் ஆண்டு விழா நம்ம கொண்டாட போகிறோம். அதுக்கு என்ன அறிவிப்பு அப்படின்னா, நம்ம எல்லாரும் சபை மக்கள் எல்லாரும் ஒரே யூனிஃபார்மில் இருக்கணும்னு ஒரு ஆசை. ஆமென் சொல்லுங்களேன். ஜென்ஸ் வந்து ஷர்ட் மட்டும் நீங்கள் ஒரே யூனிஃபார்ம், லேடிஸ் வந்து நீங்கள் புடவை. ஆமென் சொல்லுங்களேன். ஒரே யூனிஃபார்ம் ஒரே கலரில் இருக்கணும். அதனால் என்ன முடிவெடுத்துருக்கோன்னா, நீங்கள் ஒவ்வொருவரும் 500 ரூபாயை என் கையில் கொடுத்து விட வேண்டும். அல்லேலூயா. அதுவும் அடுத்த வாரத்துக்குள்ள நீங்கள் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரும்போது நீங்கள் கொண்டு வர வேண்டும். நம்ம போய் எல்லாரும் ஒரே கலர், இவங்களும் ஒரு கலர், நம்மளும் ஒரு கலர், சின்ன பிள்ளைங்க கூட வாலிப பிள்ளைங்க கூட ஒரே கலர். ஆமென். ஒவ்வொருத்தருக்கும் 500 ரூபாய். அல்லேலூயா. ஆமென். அறிவிக்கிறேன். நம்ம எல்லாரும் சபையாரெல்லாம் சேர்ந்து அதை ஒரே அந்த நாட்டில் ஒரே யூனிஃபார்மாக இருந்து எல்லாரும் ஒரு குரூப்பாக ஒரு பாட்டு பாடணும். ஆமென் சொல்லுங்கள. அல்லேலூயா. அதில் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த வாரத்துக்குள்ள அதை கொடுக்கணும். அது மாத்திரமல்ல, ஆட்டுக்கறி பிரியாணி போடலான்னு ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. என்ன கறி பிரியாணி சொல்லுங்க. போடலாமா? போடலாமா? நீ போட்டால் நான் போடல, நான் வந்து சாப்பிட்டு போகிறேன் அப்படின்றீங்களா? இது உங்கள் வீட்டு கல்யாணம், நீங்கள் தான் செய்யணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அது உங்கள் மேல் விழுந்த கடமை. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களால் என்னென்ன செய்ய ஏவுகிறாரோ ஆண்டு விழா முடிஞ்ச உடனே கொண்டு வந்து கொடுங்க. ஆமென். அல்லேலூயா. சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டு விழாவுக்கு முன்பாகவே நீங்கள் கொடுத்தாதான் அதை செய்ய முடியும். அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஜெபியுங்கள். எனக்கு என்ன வந்து சொல்லி வீட்டில் தூங்காதீங்க, சாயந்தரம் தான் செய்ய போகிறோம். அந்த நாள் இன்றைக்கே சொல்லிடுறேன். 1 மாதத்துக்கு முன்னாடி நடக்கிற காரியத்தை இன்றைக்கே சொல்கிறேன். இன்னிலிருந்து அதுக்காக குடும்பமாக ஜெபியுங்கள். அந்த காரியத்தை மகிமையாக தேவன் நடத்தி தரட்டும். அல்லேலூயா. இந்த இடம்லாம் ஆட்கள் நிறுவனம், வெளியெல்லாம் ஆட்கள் நிறுவனம், நிறைய பேர் வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். அந்த நாட்களில் எல்லா தேவையை சந்திக்கப்பட ஜெபியுங்கள், கொடுங்கள். கர்த்தர்களோடு கூட இருப்பாராங்க. அல்லேலூயா. தொடர்ந்து தேவன் நம்முடைய ஊழியத்தையும் எல்லாத்தையும் ஆசீர்வதிக்க இந்த வருஷத்தில் 500 ஆத்மாக்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நிச்சயமாய் தருவோம். அல்லேலூயா. ஜெபிப்போம். தேவன் கொண்டு வருவார். மாத்திரமல்ல, நம்முடைய சபையில் நிறைய பேர் வியாதியா தலைவீனமாக முடியாமல் இருக்கிறவங்களுக்கு நல்ல சுக பலத்தை, ஆரோக்கியத்தை, ஆசீர்வாதத்தை, நன்மைகளை தரும்படி நீங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாம் நேரடியாக தேவனுடைய வார்த்தைகளை நாம் கடந்து செல்வோம். நம்ம வந்திருக்கிறதுமையான பேசும் ராஜன் இப்போ வரவேற்போம். தேவனுடைய வார்த்தை கொடுக்கும். என் கரங்களை தட்டி வரவேற்போம். தேவன் நம்மளோட பேசுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்து, வானத்தை பூமியை படைத்தவர் இயேசு கிறிஸ்து, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். சேனைகளின் கர்த்தர், பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த. சத்தமா சொல்லுங்க. சேனைகளின் கர்த்தர், பரிசுத்த பரிசுத்த. சேனைகளின் கர்த்தர், பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை. இன்றைய தினத்தில் ஆண்டவருடைய செய்தியை
கொடுக்கும்படியாக அறிவித்ததான பேராயர் டாக்டர் டேவிட் பாண்டினை அவர்களுக்கு சபையாருக்கு நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தினத்தில் முதலாவது ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு மாதமும் நாம் தேவனை மகிமைப்படுத்தி வருகிறோம். தேவன் பெரியவர். சபை தொடங்கி கட்டி ஒரு வருஷம் சீக்கிரமாக ஓடிட்டு இல்லை ஆண்டுகளாக வந்து விட்டது. ஆண்டுகளா என்பது தேவனுக்கு நன்றியை செலுத்தும்படியான ஒரு கொண்டாட்டம்னா மற்றவர்களைப் போல நம் மனமோடு ஜீவிப்பதல்ல. ஸ்தோத்திரம் தேவனுடைய வார்த்தையை மீறி நடப்பதல்ல. ஸ்தோத்திரம் கொண்டாட்டம் என்றால் நமக்கு ஸ்தோத்திரம் தேவனுக்கு நன்றி செலுத்தும்படியாக. அதனால் நம்ம எல்லாரும் ஒழுங்குகிறமாக தேவனை மகிமைப்படுத்தும்படியாக நாம் நன்றி செலுத்த வேண்டும். அன்றைக்கு எல்லாரும் ஆண்டவரை பாடணும், எல்லாரும் தேவனுக்கு மகிமை செலுத்தணும். எல்லாரும் அன்னைக்கு வேலைக்கு போகாமல், அன்றைக்கு மட்டும் வேலைக்கு போகாமல் கண்டிப்பாக ஆண்டுடைய சமூகத்துக்கு எல்லாரும் வரணும். கிட்டத்தட்ட நம்ம சர்ச் பிரதிஷ்டை அன்னைக்கு 200 பேர் 250 பேர் வந்து சாப்பிட்டுருக்காங்க. 200 பேர் வந்திருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அதுபோல் இந்த ஆண்டு விழாவிலும் கிட்டத்தட்ட 150-200 பேர் வந்துடுவாங்க. அப்போ அவர்களுக்கு தண்ணீர், ஆகாரம் இவைகளெல்லாம் நாம் ஒழுங்கு பண்ண வேண்டும். தேவனுக்கு நன்றி செலுத்தி, தேவனை இந்த ஒரு வருஷம் பாதுகாத்தீரே, நடத்தினீரே என்று சொல்லி நாம் மகிமை செலுத்தும்படியாக அன்றைய தினத்திலே கூடி வர வேண்டும். குடும்பமாக வரணும். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. அதற்கு என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே, பொருளாதாரத்தில் எனக்கு ஆசீர்வாதத்தை தரணும் ஆண்டவரை, மேன்மையை தரணும் ஆண்டவர். ஜெபம் பண்ணிக்கங்க. தேவன் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் எடுக்கிற வேத வசனத்தை கவனிப்போம். கடந்த மாதத்தில் தேவன் நமக்கு எதை அருளினார்? ஆசீர்வாதத்தை அருளினார். அல்லேலூயா. யார் சொன்னது? தீபாவுக்காக எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேற்றைய தினத்தில் ஒரு பெரிய அதிசயம் நடந்தது. கிட்டத்தட்ட ஸ்தோத்திரம் நேற்றைய தினத்தில் 90 பேர் வந்து தேவனை மகிமைப்படுத்தினார்கள். 90 பேர் இந்த இடத்துல ஆண்டவரை துதித்து தேவனை கனம் பண்ணினார்கள். இன்றைக்கும் கூட ஸ்தோத்திரம் நாம் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக இருக்கிறோம். கர்த்தர் கிருபையாய் நம்மை நடத்துவாராக. ஆசீர்வாதம் அருள்வார் என்று சென்ற மாதத்தில் பார்த்தோம். அந்த ஆசீர்வாதத்தை நம்ம இதில் பார்த்தோம்னா நேற்று அந்த கூடுகையிலே நாம் பார்த்தோம். ஸ்தோத்திரம். தேவன் மகிமையாக நடத்தினார். 90 பேர் நன்றாய் புசிக்கவும், மோர் ஸ்தோத்திரம் நீராகாரம் குடிக்கவும், அதுபோல் ஸ்தோத்திரம் டீ காஃபி குடிக்கவும், எல்லாரும் சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்தவும் கர்த்தர் உதவி செய்தார். தேவன் மகிமைப்பட்டார். இந்த இடத்துல தேவன் மகிமைப்பட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். செங்கல்பட்டுலேருந்து ஒரு பாஸ்டர் ரெவரண்ட் வந்திருந்தாங்க. அதுபோல் ஸ்தோத்திரம் பெருங்குடியிலிருந்து மங்கள்ராஜையா வந்திருந்தாங்க. தேவன் மகிமையான காரியங்களை செய்தார். நிச்சயமாய் வந்து நடந்து கொண்டு ஆசீர்வதிக்கப்பட்ட எல்லாரும் பிற்காலங்களில் நல்ல நிலைமையிலே இருப்பாங்க, ஆசீர்வாதத்தோடு இருப்பாங்க. ஆமென். ஸ்தோத்திரம். இன்றைக்கு தேவன் சொல்லுகிற காரியத்தை நாம் கவனிப்போம். ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார், இன்றைக்கு என்ன அருளுகிறார் என்று சொல்லி நாம் தியானிக்கலாம். வேதத்தை தேவன் நமக்கு அருளுகிற தேவன், கொடுக்கிற தேவன், ஆசீர்வதிக்கிற தேவன், நமக்கு தருகிற தேவன். சங்கீதம் 28:9 வாசிக்கிற போது அவர் அங்கே தேவனின் ஒரு ஜெபத்தை இதிலே பார்க்கிறோம். தேவனீர் உம்முடைய ஜனத்தை ரட்சியும், உம்முடைய சுதந்திரமாகிய தேவ பிள்ளைகளை ஆசீர்வதியும், அவர்களை போஷித்து காப்பாற்றும், அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தியரும், உயர்வு அருளும், உயர்வு கொடும் என்று சொல்லி சங்கீதக்காரன் ஜெபிக்கிறார். நமக்கு உயர்வு அருளுகிற தேவன் நம்முடைய ஆண்டவர். ஆமென். உயர்வுனா என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேலை செய்கிறவர் 20,000 ரூபாய் சம்பளம் வாங்கினா அவருக்கு 30,000 ரூபாய் சம்பளம் கிடைக்கணும், 25,000 சம்பளம் உயர்வு கிடைக்கும். இதை கர்த்தர் அருளை செய்ய வேண்டும். அருளுகிற தேவன், உயர்வு அருளுகிற தேவன். ஒரு
பியூனாக இருக்கிறவர் ஒரு கிளாக்காக மாறுவது, அதுக்கு மேலே சூத்திரம் பதவிக்கு போவது உயர்வு. ஆமென். தேவன் விதமாய் உயர்வு அருளுகிறார், உயர்வு தருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாடகை வீட்டில் இருக்கிறவங்க சொந்த வீட்டுக்கு இடம் வாங்கி ஒரு சொந்த வீட்டுக்கு போவது ஒரு உயர்வு. அல்லேலூயா. ஆமாம். சீட்டு வீட்டில் இருக்கிறவங்க ஒரு காங்கிரீட் வீட்டு 2 மாடி கட்டி அங்கே போவது ஒரு உயர்வு. அல்லேலூயா. உயர்வு அருளுகிற தேவன். ஒன்றுமில்லாத சாதாரண நபராக இருக்கிறவர் ஒரு முக்கிய நபராக, தலைவராக உயர்த்தப்படும் போது உயர்வு அருளுகிற தேவன். ஒருவர் சாதாரணமாக இருக்கிறவர் ஒரு மேலாளராக, மேனேஜராக மாறும்போது அது உயர்வு. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார்? உயர்வு உங்களுக்கு தரப்போகிறார், ஒரு மேன்மையான உயர்வை தரப்போகிறார் என்று தேவன் இன்றைக்கு போதிக்கிறார். அல்லேலூயா. உயர்வு தருவார் அப்படின்னு ஆண்டவர் 2 வசனங்களில் தெளிவாய் சொல்லியிருக்கிறார். சங்கீதம் 37:34 வசனத்தை வாசிக்கிற போது, கர்த்தருக்கு காத்திரு, அவருடைய வழியை கைக்கொள்ளு, அப்பொழுது நீ இந்த பூமியை சொந்தமாக்கிக் கொள்வாய், பூமியில ஒரு சொந்த இடத்தை பெறுவாய். அவர் உன்னை உயர்த்துவார், அவர் உன்னை உயர்த்துவார். சொல்லுங்க, அவர் உன்னை உயர்த்துவார், அவர் உன்னை சொல்லுங்க, அவர் உன்னை உயர்த்துவார். அந்த அவருங்கிற இடத்துல இயேசு கொடுங்க. இயேசு உன்னை உயர்த்துவார், இயேசு உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, இயேசு உன்னை உயர்த்துவார். ஆமென். அவர் உயர்வு தருவார், இயேசு உன்னை உயர்த்துவார். ஆமென். பாருங்க, இந்த விஷயம் நிறைய பேர் இதுக்காக ஏங்குறாங்க, தவிக்கிறாங்க. இந்த விஷயத்துக்காக அநேக போராட்டம் அவர்கள் மனசுல, குடும்பத்தில், அவர் காரியத்துல எல்லாம் இருக்குது. ஆனால் தேவன் சொல்லுகிறார், நீங்க வந்து நம்ம உட்கார்ந்த உடனே இந்த மாசத்துல அந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் உடனே என்ன செய்வார்? உயர்த்துவார். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. காலையில ஆராதனையில முதல் ஆராதனையில கர்த்தர் பேசினார், ஞானம் உள்ளவர்களை உயர்த்துவார். அடுத்து அவருடைய வழியில், இயேசுவின் வழியில் நடக்கிறவர்களை இயேசு உயர்த்துவார். 3வது தாழ்மை உள்ளவர்களை உயர்த்துவார் என்று பார்த்தோம் காலையில். இப்போ கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? கவனிப்போம். ஸ்தோத்திரம். தானியேல் 3ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் தேவன் யாரை உயர்த்துகிறார் என்று சொல்லி பார்ப்போம். தானியேல் 3ஆம் அதிகாரம் 30வது வசனம். பின்பு ராஜா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை அந்த தேசத்தில் உயர்த்தினார். என்ன கவனிங்க? சாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபேத்நேகோவையும் தேவன் உயர்த்தினார். ஏன் அவங்களை ஏன் உயர்த்தினார்? ஒரு கேள்வி கேட்டு பார்த்தா, அவங்க 3 பேரும் அந்த தேசத்துல கூடி ஜெபிக்கிறவர்கள், சேர்ந்து ஜெபிக்கிறவர்கள். அந்த கவனிங்க, ஜெபிக்கிறவர்களை தேவன் தேடுகிறார். எசேக்கியேல் 22ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ஜெபம் என்ன செய்கிறது? எசேக்கியேல் 22:30 வாசிக்கும் போது, தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே இருந்து ஜெபிக்கவும் அழிவுகளை அடைக்கத்தக்கதாக மனுஷர்களை தேடினேன், ஜெபிக்கிறவர்களை காணவில்லை என்று தேவன் பரிதாபப்படுகிறார், வருத்தப்படுகிறார். ஜெபிக்கிறவர்கள் தேடு. இயேசு யாரை தேடுகிறார்? ஜெபிக்கிறவர்களை தேடுகிறார், ஜெபம் பண்ணுகிறவர்களை தேடுகிறார். ஆலயத்தில் அவரை ஜெபிக்கிறவர்களை, ஆராதிக்கிறவர்களை தேடுகிறார். நான் தேடுறது யாருமே இல்லை அப்படின்னு ஆண்டவர்கள் வருத்தப்படுறார். அப்போ ஜெபிக்கிறவர்களுக்கு உயர்வு கொடுக்கிறார். இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 பேரும் சேர்ந்து ஜெபிக்கிறவர்கள். நாம் சேர்ந்து ஜெபிக்கணும். சகோதரிகள் 3 பேர் சேர்ந்தா ஜெபிக்கணும். வேறு அதெல்லாம் பேசாம ஜெபிக்க நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். சோத்திரம். வீணான வார்த்தைகளை நம்ம பேசக்கூடாதுன்னு பைபிளில் சொல்லியிருக்கு. அதனால வீணா இதெல்லாம் தோணுதோ அதை நம்ம பேசக்கூடாது. நம்ம ஜெபத்துக்கு தடையாக இருக்கிற மாதிரி காரியங்களெல்லாம் நம்ம பேசி அதில் நம்ம முயற்சி பண்ணக்கூடாது. அப்போ ஜெபிக்கிறதுக்கு என்னவோ அதை நம்ம செய்யணும். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
இந்த சாத்ராக் ஆபேத்நேகோ தேசத்துல மேன்மையான இடத்துக்கு உயர்த்துவதற்கு காரணம் அவர்கள் ஜெபிக்கிறவர்கள், ஜெபம் செய்கிறவர்கள், ஜெபிக்கிறவர்களாய் இருந்தார்கள். அவர்கள் ஐக்கியம் ஜெபிக்கிற ஐக்கியமா இருக்கு. நம்ம ஒருத்தர் ஐக்கியம் வச்சிருக்கோம், அன்பின் ஐக்கியம் வச்சிருக்கிறோம், பரிசுத்த ஐக்கியம் வச்சிருக்கிறோம், ஒருவர் ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் ஐக்கியம் வச்சிருக்கிறோம். ஆனா ஜெபிக்கிற ஐக்கியம் நமக்குள்ள வளரணும். ஆமென். ஜெபிக்கிற ஐக்கியம் உண்டாகணும். 3 பேர் சேர்ந்துட்டா, 4 பேர் சேர்ந்துட்டா ஜெபிக்கணும். இயேசு கிறிஸ்து அப்படி செய்தாரா? ஆமா, ஜெபிச்சாரு. அப்படி செய்தாரா? செய்தாரு. என்ன செய்தாரு? ஜெபிக்கிறதுக்கு 3 பேரை கூப்பிட்டு பண்ணாரு. யாரெல்லாம் தெரியுமா? பேதுரு, யோவான், பேதுரு, யோவான், யாக்கோபு 3 பேரை ஜெபிக்கிறதுக்கு கூப்பிட்டு பண்ணாரு. எங்க ஜெபிக்க கூப்பிட்டு போனாரு? மலை மேல ஜெபிக்க கூப்பிட்டு போனாரு. அவன் ஜெபம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி நீங்க எங்கேயாவது சேர்ந்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஜெபம் பண்ணிருக்கேன். ஏதாவது ஒரு காரியத்தை ஜெபம் பண்ணி. இப்ப நான் சொல்றேன், நமக்கு எப்படி ஜெபிச்சிருக்கோம்? அவசர தேவை என்ன பாருங்க. ஒரு ஏசி மாற்றணும், ஒரு ஏசி மாற்றணும் எவ்வளோ அவசியம். நமக்கு உள்ளே இருக்கவே முடியும். ஏசி தேவை, ஸ்தோத்திரம், 2 ஏசி மாற்றணும். இப்படி இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணி கொள்ள வேண்டும். அல்லேலூயா, ஒரு அல்ல சொல்லுங்க. ஆனால் நம்ம இதில் எல்லாத்தையும் ஜெபிச்சு தான் வாங்கியிருக்கோம். இந்த இடத்த ஜெபம் பண்ணி தான் வாங்கியிருக்கோம். இந்த மேலே போட்ட சீட்டுக்கு ஒரு ஜெபம் பண்ணியிருக்கோம், அது நடந்திருக்கு. சைடில் அடைக்கிற சீட்டுக்கு ஒரு ஜெபம் பண்ணியிருக்கோம், அது நடந்திருக்கு. நலம் போடுறதுக்கு ஒரு ஜெபம் பண்ணியிருக்கோம், அது நடந்திருக்கு. ஒவ்வொன்றையும் கர்த்தர் ஜெபித்து இப்போ கடந்த மாதம் தானே, கடந்த மாதத்துல நம்ம இந்த வெஸ்டர்ன் டாய்லெட் வச்சுருக்கோம். நிம்மதியெல்லாம் சாதா டாய்லெட் போக முடியாது, கஷ்டமாக இருக்கும். கால் ஒடிஞ்சிருக்குல்ல, கீழெல்லாம் உட்கார முடியாது. சேர் வெஸ்டர்ன் டாய்லெட் தேவைப்படும். அப்போது நமக்கு இங்கே வரும்போதெல்லாம் சில கஷ்டங்கள் உண்டு. ஆனால் சகித்து கொண்டு தான் நம்ம வர்றோம். ஆனால் அதை கூட கர்த்தர் கேட்கல. வெஸ்டர்ன் டாய்லெட் நம்ம மாசையில் ஒரே நபர் ஃபோன் பண்ணி ஒரே ராத்திரியில் டக்குன்னு அதை போடுறதுக்கு பணத்தை அனுப்பிட்டார். இதே மாதிரி தேவன் இந்த ஏசி 2 ஏசி மாற்றணும், கண்டிப்பாக மாற்றணும். பால்சனிங் போட்டு சத்தம்லாம் வெளியே போகாத அளவில் கர்த்தர் பெரிய காரியம் செய்யணும். அதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஒரு 3 பேர் சேர்ந்து என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. வீடு இல்லாதவங்களுக்கு வீடு வரணும், ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவங்க தலைவர்கள், குடும்ப தலைவர்கள், குடிகார சகோதரர்கள்லாம் ரட்சிக்கப்படணும், ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அற்புதம் செய்யணும். ஆமென். ஆமாம். இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை தேசத்திலே தேவன் உயர்த்தினார். காரணம், அவர்கள் செபிக்கிறவர்கள், அதனால் உயர்த்தினார். ஆமென். நல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க செபிக்கிறவர்களா ஜெபிக்கிறீங்க, ஆனா இன்னும் தேவன் உயர்த்தத்தக்கதாக ஜெபிக்கிறவர்களாக நீங்கள் ஜெப வாழ்க்கையை மேன்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய ஜீவியத்தை நீங்கள் இன்னும் உயர்த்தி கொள்ள வேண்டும், பிரயாசப்பட வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? உயர்த்துகிறார். அடுத்து பாருங்க, சங்கீதம் 75:10 வாசிக்கும் போது 75:10 அதிலே தேவன் நமக்கு சொல்லுகிற மிக முக்கியமான காரியத்தை நாம் யாரு? துன்மார்க்கருடைய வளர்ச்சிகளை, கொம்புகளை வெட்டி போடுவேன், அறுத்து போடுவேன், நீதிமான்களை உயர்த்துவேன். நீதிமான்களின் கொம்புகள் என்ன செய்யும்? உயர்த்தப்படும், வளரும், வாழ்க்கைப்படும், மேன்மைப்படும், உயர்த்தப்படும், உயர்வார்கள் என்று சொல்கிறார். நம்ம விளங்கிக் கொள்ளணும். துன்மார்க்கத்திற்கு நம்ம துணை போனா நம்ம உயர்த்தப்பட முடியாது. நீதி பாதையில் போனா நம்ம உயர்த்தப்பட முடியும். அல்லேலூயா. 2-3 பேர் சேரும் போது நமக்குள்ள சண்டை வருது. சண்டை வந்தா நம்ம சண்டை போடலாமா வேண்டாமா? போடக்கூடாது. கரெக்டாக சொன்னாங்க. ஐயா கை தட்டுங்க, எல்லாரும் கை தட்டுங்க. ஆமென். சண்டை போடக்கூடாது, யுத்தம் பண்ணக்கூடாது. ஏன்னா சண்டை போடுறது, பகை உண்டு பண்ணுவது, விரோதம் உண்டு பண்ணுவது இதுன்னா மாம்சத்தின் கிரியை. அதுக்கு அது அந்நிய துன்மார்க்கத்தின் கிரியை. அதுக்கு நம்ம போகக்கூடாது. எப்படி என்ன செய்யணுமா? சண்டை போடாம ஒருத்தருக்கு என்ன செய்யணும்? சமாதானம் பண்ண வேண்டும், சமாதானம் சொல்ல வேண்டும், சமாதானம் பண்ணி சமாதானமாக இருக்க வேண்டும், அன்பாக இருக்க வேண்டும். சண்டைக்கு எந்த சூழ்நிலையிலும் நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. சண்டைக்கு இடம் கொடுக்கணும்னா துன்மார்க்க லிஸ்ட்ல சேர்ந்துடுறோம்.
ஆண்டவருக்கு விளைகிறதாக வேதம் சொல்லுகிறது. அதனால நீதிமான்கள் என்ன செய்ய வேண்டும்னா சமாதானம் உண்டு பண்ண வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் நீதிமான்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் சமாதானமாய் நடப்பார்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் சமாதானத்துக்கு ஏதுவாக பேசுவார்கள். இந்த காரியத்தை நாம் செய்யும் போது நமக்கு என்ன கிடைக்கும்? உயர்வு கிடைக்கும். அல்லேலூயா. உங்கள் கொம்பு உயர்த்தப்படும். ஆமென். கொம்புன்னு சொல்லியிருக்கு. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஆண்டவர் நம்ம எல்லாரும் என்னவா சொல்றாரு? ஆடுகள் அப்படின்னு சொல்றாரு. என்னவா நம்ம எல்லாரும் யாரு? ஆடுகள். கர்த்தர் யாரு? மேய்ப்பர். அது எங்க இருக்குது? அந்த எல்லாருக்கும் தெரிஞ்ச சங்கீதம். என்ன சங்கீதம்? 23ஆம் சங்கீதம். கர்த்தர் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவதில்லை. நான் தாழ்ச்சி அடையவே மாட்டேன். கர்த்தர் எனக்கு மேய்ப்பராக இருக்கிறதுனால நான் உயர்த்தப்படுவேன், மேன்மைப்படுத்தப்படுவேன். அந்த விசுவாசம் எல்லாருக்குள்ளும் தேவன் தந்திருக்கிறார். அவர் ஆடுகளுக்கு என்ன இருக்குது? கிடாவுக்கு என்ன இருக்குது? ஆடுகளுக்கு கொம்பு இருக்குது. அந்த கொம்பு நல்ல ஸ்தோத்திரம் திடகாத்திரமா இருந்தால் அந்த ஆடு நிமிர்ந்து அந்த கொம்பு அப்படி உயர்த்தப்படும். அது வியாதிப்பட்டு அல்லது விளையினப்பட்டு இருந்தால் அந்த கொம்பு தலைகள் தொங்கிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், கொம்பை நீதிமான்கள் கொம்பை என்ன செய்வாரா? உயர்த்துவார். அல்லேலூயா. நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். நீங்கள் தேவனை நம்பி தேவனுடைய நீதியில நடப்பதற்கு தேவன் பக்கமாக மோசே பக்கமாக இருக்கிறபடியால் கர்த்தர் உங்களை உயர்த்துவார், வாழ வைப்பார். ஆமென். மோசேக்கு ஆப்போசிட் யார் இருந்தாங்க? மோசேக்கு ஆப்போசிட் யார் இருந்தாங்க? கோராகின் கூட்டத்தார். அதுதானே? மோசே ஒரு பக்கம் நின்னாரு, மோசையின் மக்கள் ஒரு பக்கம் நின்னாங்க. இன்னொரு பக்கத்துல யார் நின்னா? கோராகின் மோசைக்கு எடுத்து நின்றவங்க நின்னாங்க. கடைசியில் என்ன ஆச்சு? பூமியை கர்த்தர் என்ன செஞ்சாரு? இழந்து கோராகின் கூட்டத்தாரை பூமிக்குள் தள்ளிட்டாரு அப்படின்னு பைபிள்ல இருக்கு. ஏன் கண்டுபிடிச்சு வாசிங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, முன்மார்க்க பட்டியலில் நம்ம போயிடக்கூடாது, கொஞ்சம் கூட சேரக்கூடாது. அப்போ நம்ம யார் பக்கம் சேரணும்? நீதிமான்கள் சார்பாக நிற்கணும், மோசையின் சார்பாக நிற்கணும், இயேசுவின் சார்பாக நிற்கணும், பரலோகம் செல்லும் கூட்டத்தோடு நாம் லைன்ல நிற்கணும். நரகம் சென்ற கூட்டத்தோடு நம்ம லைன்ல போய் நிற்கக்கூடாது. துன்மார்க்கர்கள் லைன்ல நம்ம போய் மாட்டிக்கொள்ளக்கூடாது. யாராவது தெரியாம கூட்டிட்டு போயிருந்தா கூட தோத்திரம் கையை உதறி விட்டு இயேசுவின் கையை பிடிச்சிக்கணும். அல்லேலூயா. நீங்கள் என்னை தேடினால் நீங்கள் என்னோடு சார்ந்திருந்தால் நான் உங்களோடு என்ன செய்வேன்? சார்ந்திருப்பேன். ஆண்டவர் சொல்றார், நீங்கள் என்னை கனம் பண்ணினால் நான் உங்களை கனம் பண்ணுவேன். ஆண்டவர் அப்படின்னு சொல்லுவார். நம்மை கனம் பண்ணுகிற தேவன். யாராவது நான் உன்னை கனம் பண்றேன், மேன்மைப்படுத்துறேன், உயர்த்துறேன்னு சொல்லுவாங்களா? இயேசு சொல்லுவாங்க, இயேசுடைய பிள்ளைகள் சொல்லுவாங்க, இயேசுடைய சபை சொல்லும், இயேசுடைய வேதம் சொல்லும். வேதம் சொல்லுது, கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா. இன்னொரு வசனம் கூட நீங்க அதுக்கு இணையான இன்னொரு வசனம் கூட வாசிங்க. யாக்கோப்புல சொல்லியிருக்கு. யாக்கோப்பு 4:10 அதுல மொத்தமா எல்லாரையும் சேர்த்து சொல்றாரு. இந்த நம்ம சபையார் எல்லாரையும் சேர்த்து சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க. தேவனுக்கு முன்பதாக உங்கள் பணப்பெருமைகள், உங்களுடைய குடும்ப பெருமைகள், இனப்பெருமைகள், உங்களுடைய எல்லா காரியமும் வரக்கூடாது. கர்த்தருடைய சமூகத்துல நம்ம எல்லாரும் தாழ்மைப்பட வேண்டும். அப்படி நம்ம தாழ்மைப்படும்போது அவர் இயேசு உங்களை உயர்த்துவார். உங்களை பண்மையில சொல்றார், உங்களை எல்லாரையும் என்ன செய்வாரா? உயர்த்துவார். அல்லேலூயா. தேவன் எப்படி நல்ல தேவன் பாருங்க. நம்ம உயர்த்து தனியா பார்த்து முந்தின வருஷம் சொன்னார், உன்னை அவர் உன்னை உயர்த்துவார். என்ன சொல்றாரு? அவர் உங்களை உயர்த்துவார், எல்லாரையும் உயர்த்துவார். வந்துட்டீங்கல்ல, நீங்கள் உயர்த்தப்படுவீங்க, உங்க பிள்ளைகள் உயர்த்தப்படுவாங்க, உங்க குடும்பம் உயர்த்தப்படும், உங்களுடைய காரியங்கள் எல்லாம் உயர்வாய் மாறும், நீங்க தாழ்ந்து போக மாட்டீங்க அப்படின்னு தேவனுக்கு எளிதா சொல்றாரு. அல்லேலூயா. முதல்ல சொல்லுவோம். முதல்ல என்ன பார்த்தோம்? ஜெபிக்கிறவர்களை உயர்த்துவார். இரண்டாவது என்ன பார்க்கிறோம்? நீதிமான்களை, நீதியின் பாதையில் நடக்கிறவர்களை, இயேசுவோடு இருக்கிறவர்களை, மோசையோடு இருக்கிறவர்களை கர்த்தர் உயர்த்துவார். மூன்றாவதாக சங்கீதம் 112:9 வாசிக்க நாம் கவனிப்போம். ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்க நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்வதெல்லாம் வாய்ப்பு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வாரிகளை தான்
ஏழைகள் எல்லாருக்கும் கொடுத்தார்கள். அவருடைய நீதி என்னைக்கு நிற்கும். அவருடைய கொம்பு உயர்த்தப்படும். யாருடைய நீதி உயர்த்தப்படும்? யாருடைய கொம்பு உயர்த்தப்படும்? கொடுக்கிறவர்களுடைய கொம்பு உயர்த்தப்படும். கொடுக்கிறவர்கள் யாரோ அவர்களுடைய கொம்பு, அவருடைய வாழ்க்கை, அவருடைய எதிர்காலம், அவருடைய உள்ளான மனுஷன், அவருடைய மகிழ்ச்சி உயர்த்தப்படும். அல்லேலூயா. தேவனுக்கு கொடுத்து பாருங்க, ஆண்டவர்களை உயர்த்துவார். அல்லேலூயா. தேவனுக்கு நம்மளால் எந்த அளவு கொடுக்கணும். சம்பளம் வாங்கின உடனே தசம பாகத்தை எடுத்து வச்சு கொடுக்கணும். ஆராதனைக்கு வரும்போது காணிக்கை கொண்டு வந்து கொடுக்கணும். ஏழைகளுக்கு செய்யணும். இருக்கிறதுலே ஏழை நானும் பயன்படுத்தணும். அல்லேலூயா. ரொம்ப ஏழை, பரம ஏழை. ஸ்தோத்திரம். எங்களுக்கு நிரந்தரமான சம்பளமாக கிடையாது. பரலோக ராஜ்யத்தின் வேலையை செய்கிறோம். உங்கள் மூலமாக கர்த்தர் கொடுக்கறது தான் எங்களுக்கு சம்பளம். அல்லேலூயா. அப்போ இருக்கிறதுலே இந்த வட்டாரத்தில் பெரிய இடம் நாங்கள் தான். எங்களுக்கு தேவன் இந்த சபையில் ஜெபிக்கவும் உபதேசிக்கவும் செய்கிறார். இதிலிருந்து வருகிறது தான் எங்களுக்கு சம்பளம். அல்லேலூயா. அப்போ நீங்கள் எல்லோரும் வேலைக்கு போகலாம். நல்ல வேலைக்கு போகலாம், நல்ல வருமானம் பண்ணலாம். 50,000 சம்பளம் வாங்கலாம், 1 லட்சம் சம்பளம் வாங்கலாம், 5 லட்சம் சம்பளம் வாங்கலாம், 1 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கலாம். அப்படியா? 1 கோடி ரூபாய் சம்பளம் கூட உங்களுக்கு கிடைக்கும். அல்லேலூயா. வாங்கலாம், கர்த்தர் கொடுப்பார். ஆனால் அதில் நம்ம கர்த்தருக்காக என்ன செய்யணும்? கொடுக்கணும். கொடுக்கிறவர்களுடைய வாழ்க்கை என்ன செய்யும்? உயர்த்தப்படும். அந்த வசனத்தை இன்னொரு முறை வாசிங்க. ஸ்தோத்திரம். சங்கீதம் 112:9. வாரி இறைக்க வேண்டும். தேவனுக்காக கொடுப்பதிலே அதிக உற்சாகம் எடுத்துக் கொள்ள வேண்டும். அதான் அதனுடைய அர்த்தம். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். அதுல நீதி இருக்கும். அவன் கொண்டு மகிமையாய் உயர்த்தப்படும். மகிமையாய் உயர்த்தப்படும். அல்லேலூயா. எவ்வளவு மகிமையான வாழ்க்கையை தேவன் நமக்கு அமைத்து தந்திருக்கிறார், வைத்திருக்கிறார். அதை நாம் சுதந்திரித்துக் கொண்டிருக்கிறோம். தேவன் நம்மை மேன்மைப்படுத்தவே முற்றிலுமாய் விரும்புகிறார். ஆமென். சொல்லுங்க, சொல்லுங்க. இடத்துக்காக ஜெபம், இடம் தந்தாரு. சபைக்காக ஜெபம், சபை தந்தாரு. கூலிங்காக ஜெபம். கர்த்தர் சபை எப்படி வச்சிருக்கணும்? நல்ல கூலிங்காக வச்சிருக்கணும். எல்லாரும் வந்து நிம்மதியாக 2 மணி நேரம் 3 மணி நேரம் கர்த்தரை சோத்தரித்து ஜெபம் பண்ணி போகணும். ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாருங்க. நேற்று வந்தவங்க சொல்கிற பெரிய பணக்காரங்க. ஆனால் அவங்க வந்து 3 மணி நேரம் இதில் இருந்து அப்படி போகவே இல்லை. இந்த ஊழியத்தை ஃபுல்லாக செய்யணும். பப்பல் ஷோ காமிச்சாங்க, மேஜிக் ஷோ காமிச்சாங்க, வசனம் பாடினாங்க, டான்ஸ் ஆடினாங்க, கதை சொன்னாங்க. எல்லாம் மகிமையாக இருந்துச்சு. அப்பா அவ்வளோ நல்லா இருக்கு. எங்கள் பிள்ளை ஒன்றுக்காருக்கு இடம் இல்லை. நிறைய பிள்ளைகள் வந்துட்டாங்க. அடுத்த வருஷம் 150 பேருக்கு மேலே வருவாங்க. என்ன செய்ய போகிறோன்னு தெரியல. அதுக்குள்ளே மேலே கட்டிடுவோமான்னு தெரியல. இந்த பக்கத்தில் வாங்கிடுவோமான்னு தெரியல. கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அந்த தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார். ஆமென். நிச்சயமாய் பெரிய காரியம் செய்வார். நம்ம கொடுக்கிறவருடைய வாழ்க்கை பொறுப்பு என்ன செய்யும்? உயர்த்தப்படும். நல்ல கவனிங்க. இப்போ நான் ஆண்டவருக்கு கொடுத்தா எனக்கும் என்ன கிடைக்கும்? ஆசீர்வாதம். நானும் அவருக்கு கொடுக்குறேன். நான் கொடுக்குறேன். நம்ம ஊழியக்காரங்களுக்கெல்லாம் மாதம் ஒரு 100 பேருக்கு என்ன செய்யறோம்? போடுறோம், கொடுக்குறேன். அது என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் கொடுக்குறேன். நேற்று நைட்டில் சிவா கூட பேசிக்கிட்டு இருந்தோம். நம்ம நல்லா கொடுக்குறோம். ஆனால் சில நம்மளை கேவலமாக பேசுவாங்க. அதனால கண்டுக்கிடக்கூடாது. இந்த தேவனுக்காக செய்யும்போது தேவன் ஆசைப்படுவார். அல்லேலூயா. ஆமாம், நவம்பர் மாதம் 250 பேருக்கு கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். இந்த வருஷம் மாதம் 100 பேர் 70 பேர் 80 பேருக்கு சாப்பாடு கொடுக்குறோம். 250 பேருக்கு பிரியாணி கொடுக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் தேவன் அதை என்ன செய்வார்? நம்ம மன விருப்பங்களை நிறைவேற்றி தருவார். நம்ம கொடுக்கும்போது நம்ம என்ன செய்வோம்? ஆசை நம்மளை குறைவாகவே நடத்த மாட்டார், மேன்மையாகவே நடத்துவார். கர்த்தர் நம்ம எல்லா இடத்திலும் உயர்வு தருவார், மேன்மை தருவார். ஸ்தோத்திரம். அடுத்து வாசிக்கிற போது இந்த வசனத்தை கொடுக்கிறவர்கள் என்ன செய்வாங்க? உயர்த்தப்படும். அல்லேலூயா. கொடுக்கிறதுல முன்னணியில் இருக்கிற நாடு என்ன சொல்லுவோம்? கொடுக்கிறதுல முன்னணியில் இருக்கிற நாடு அமெரிக்கா. அல்லேலூயா. அமெரிக்காவோட மிஷினரிகள் நம்முடைய இந்தியாவுக்கு வந்து என்ன பண்ணாங்க? சபைகளெல்லாம் கட்டினாங்க. எங்கள் ஊர் ஏரியாவில் நிறைய சபைகளை கட்டினாங்க. பெரிய பெரிய கோபுரம் வச்சு கட்டினாங்க. லட்சமாக கொடுத்து கட்டினாங்க. இப்போ எல்லா நாடுகளுக்கும் உதவி செய்கிற நாடு அமெரிக்கா. அமெரிக்காவை மீறி யாரும் எதுவும் செய்துவிட முடியாது. ஏன்னா
எல்லா விதத்திலையும் அவன் இன்னும் உயர்ந்த நிலைமையில இருக்கான். காரணம் அவன் கர்த்தருக்கு கொடுக்கிற நாடு. அல்லேலூயா. தேவனுக்கு கொடுக்கும் போது நம்மை தேவன் உயர்த்தும். தேவன் அமெரிக்காவை உயர்த்தி வைத்தது போல நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய வருமானத்தையும் நம்முடைய வேலை ஸ்தலங்களையும் வேலையையும் கர்த்தர் ஆசீர்வதித்து, ஆனால் எந்த சூழ்நிலையும் நம்ம இயேசுவை விட்டு விளைகிறது. வேலைக்காக வருமானத்துக்காக துன்மார்க்கத்தின் வழியில நம்ம போய் மாட்டிக்கிடக்கூடாது. உண்மையா நல்ல வேலை செஞ்சு நல்ல வருமானம் பண்ணி நல்ல நிலைமையில நல்ல வழியில நம்ம இருக்கணும். அல்லேலூயா. அதுதான் தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஒரு சொல்லுங்க. இயேசு அப்படித்தான் உயர்த்தப்பட்டார். இயேசு மரண பரியந்தம் தாழ்த்தி 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 யாருக்கிட்டே அவர் பெருமையாக நடந்துக்கல, தன்னை தாழ்த்தி அவர் அப்படியே நடந்து கொண்டார். அவர் கொடுத்தார். இயேசு கொடுத்தார். 5000 பேர் வந்திருக்காங்க, எல்லாரும் சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டார். 12 சீசன்கள் திரும்ப முடிக்கிறான். 5000 பேருக்கு எப்படி சாப்பாடு கொடுக்க முடியும்? அது நடக்குமா? எவ்வளோ பெரிய கடையில் போய் வாங்கி வந்தாலும் கொடுக்க முடியாது. அப்போ இல்லையா, கொடுக்க முடியாதியா, கடைக்கு போனால் கிடைக்காதியா அப்படின்னு சொல்றாங்க. உங்ககிட்ட என்ன இருக்குது? எங்ககிட்ட ஒன்றும் கிடையாது. பக்கத்தில் ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் 5 அப்பம் வச்சிருக்கான். 5 அப்பம் தானே, 5 அப்பம் வச்சிருக்கான், 2 மீன் வச்சிருக்கான். அப்போ அதை கொண்டாங்க. உடனே அதை கிட்டு ஆசீர்வதித்து கொடுக்குறான். கொடுக்க 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 20 பேர் சாப்பிட்டாங்க. 12 கூட நிறைய அழுகினார்கள், மீனம் எடுத்தார்கள். அப்போ 5 மீன் 2 அப்பம் 5000 பேர் சாப்பிட முடியுமானால் உங்கள் குடும்பத்துக்கு வருகிற 10,000 ரூபாய் வருமானத்தில் லட்சக்கணக்கில் தேவைகளை சந்திக்க தேவன் முடியும். கரங்களை சந்திக்க மைக்கப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், உயர்த்துவார். அந்த காரியத்தில் தேவன் நம்மை என்ன செய்வார்? உயர்த்துவார். இயேசுதான் முதல் முறையாக கொடுக்கிறவராக இருந்தார். அவர் உயர்த்தப்பட்டார், அவர் உயர்ந்திருந்தார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு வசனம் என்னது? ஸ்தோத்திரம். தானியேல் 5:19 வாசிக்கும் போது 5:19 வாசிக்கும் போது தானியேல் 5:19 தேவன் என்ன சொல்கிறார்? கவனிங்க. ஸ்தோத்திரம். மகத்துவத்தினாலே சித்தமானவர்களை உயர்த்துவார். தனக்கு சித்தமானவர்களை உயர்த்துவார். அப்படி என்ன அர்த்தம்? இயேசு தனக்கு விருப்பமானவர்களை தம்முடையவர்களை உயர்த்துவார். ஸ்தோத்திரம். ஆண்டவர் பேச்சு கேட்டு ஆண்டவர் கீழ்ப்படிந்தால் அவருக்கு சித்தமான நம்ம என்ன செஞ்சிருவாரு? வைத்திருவாரு. அல்லேலூயா. மேன்மைப்படுத்துவாரு. காரணம் எக்ஸாம்பிள் எடுத்துக்காங்களேன், தாவீதை எடுத்துக்காங்களேன். தாவீது 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 12ஆவது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது சொல்றாரு, தாவீதை தேவன், தாவீதின் கொம்பை தேவன் உயர்த்தினார் என்று எழுதியிருக்கிறதை வாசிக்கிறோம். வாசிங்க. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அங்கே வாசிக்கிறேன். தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலர்களின் நிமித்தம் தம்முடைய ராஜ்யத்தை தாவீது கண்டறிந்தான். தாவீதின் ராஜ்யத்தை, தாவீதின் காரியங்களை தேவன் உயர்த்தினார். அல்லேலூயா. தாவீது அதை கண்டுபிடிச்சான். ஆண்டவர் தான் நம்ம உயர்த்துறாரு கண்டுபிடிச்சான். அல்லேலூயா. தாவீதை உயர்த்தினார். தாவீது யாரு? தாவீது யாரு? சொல்லிட்டாரு. ஆடு மேய்க்கிறார். காட்டுக்குள்ள போயிட்டு ஆடு மேய்க்கிறார். சாதாரண மனுஷன். அவன் ராணுவத்தில் கிடையாது, அரசாங்கத்தில் கிடையாது, பாதுகாப்பாளர் கிடையாது, ஒன்று கிடையாது. ஆடு மேய்க்கிறான். ஒரு காலையில் எடுத்துட்டு போகிற சாப்பாடை நைட்டு வரைக்கும் சாப்பிடலாம், குளிச்சு போனாலும் சாப்பிட்டான். அப்படி சாப்பிட்டு ஆடு மேய்த்து கொண்டிருக்கான். சாதாரண மனிதனாக அவனை உயர்த்தி, அவன் ராஜ்யத்தை உயர்த்தி அவன் உயர்த்தினார். அல்லேலூயா. அப்படி ஒரு ஆடு மேய்க்கிறவனை, சாதாரணமானவனை அவர் உயர்த்த முடியும் என்று சொன்னார். அவருடைய பிள்ளைகளாகி நம்மை கர்த்தர் என்ன செய்வாரு? நிச்சயம் உயர்த்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. கவலைப்படாதீங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் சில நேரம் கவலைப்படுறீங்க. எனக்கு உயர்வு இல்லை, சம்பள உயர்வு இல்லை, பிஸ்னஸில் உயர்வு இல்லை, வருமானத்தில் உயர்வு இல்லை, எனக்கு அடுத்த செக்ஷன் போக முடியல, எனக்கு உயர்வு வரலை, அப்படி நீங்கள் வேதனைப்படாதீங்க. ஆண்டவர் சொல்கிறார், அவர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. இயேசு உங்களை உயர்த்துவார். நீங்கள் எடுத்துக்காட்டுக்கு இயேசு உயர்த்தப்பட்டார், தாவீது உயர்த்தப்பட்டார். சாத்ராக் மேஷாக் யாரை
வெறும் ஜெபிக்கிறவங்க தான். பெரிய படிப்பாளிகள் எல்லாம் கிடையாது, பெரிய ஞானிகள் எல்லாம் கிடையாது. ஞானிகளை எல்லாம் ஓரங்கட்டி சாத்திரம் மேசாக்கு ஆகியோர் ஜெபிக்கிறவர்களாக இருந்தபடினால் அவர்களை உயர்த்தினார். அதாலயா பிரியமானவர்களே, எடுத்துக்காட்டுக்கு நான் உங்களுக்கு 3 பேரை 4 பேரை சொல்லிட்டேன். ஆமென். நீங்க அவருக்கு ஜனமாய் இருக்கும்போது கர்த்தர் உயர்த்தார். சங்கீதம் 148:14 வாசிங்க. சங்கீதம் 148:14. எடுத்த சீக்கிரம் வாசிங்க. 3 வசனம் முடிச்சுட்டு நம்ம ஜெபிக்கிறோம். அவர் தம்முடைய பரிசுத்தவான்கள் எல்லாருக்கும் தம்முடைய ஜனத்துக்கு ஒரு கொம்பை உயர்த்தினார். தம்முடைய ஜனத்தை உயர்த்தினார். அல்லேலூயா. ஜனத்தை அவருடைய ஜனத்தை உயர்த்துகிறது. அவருடைய ஜனத்துக்கு ஒரு கொம்பை உயர்த்துகிறவர். அல்லேலூயா. அவரால் உயர்த்தப்பட வேண்டும், அவருடைய ஜனத்தால் உயர்த்தப்பட வேண்டும் என்று தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அவர் நம்முடைய ஜனத்தை உயர்த்துவார். அடுத்து நம்முடைய தலையை உயர்த்துவார். சங்கீதம் 27:6 வாசிக்கிற போது சங்கீதம் 27:6 சொல்றாரு, அவர் உங்கள் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். ஆமென். சிலர் ஏன் இந்த வசனத்தை எழுதிக்கிறாரு? தலையை உயர்த்த தலை உயர்ந்துதானே இருக்கும். ஏன் அப்படின்னு இருக்காரு? சிலர் தலை கொடுத்து நடப்பாங்க, ஏதாவது சொல்லிடுவாங்க, ஏதாவது சொல்லிடுவாங்க, தலை கொடுத்து நடப்பாங்க, வெட்கப்பட்டு நடப்பாங்க. சிலர் ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கையை யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்கன்னு சொல்லி ஒரு மாதிரி நடப்பாங்க. அப்படி அல்ல. நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நம்மை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறவன் நம்முடைய தலையை உயர்த்துவான். யாருக்கும் வெட்கப்பட தேவையில்லை, யாருக்கும் நம்ம தலைவலிஞ்சு நிற்க தேவையில்லை, யாருக்குமே நம்ம தலைகளை கவனித்து நிற்க தேவையில்லை. காரணம் என்ன சொன்னா, நம்முடைய தேவன் தலையை நிமிர பண்ணுகிறவர், நம்முடைய கொம்பை உயர்த்துகிறவர். அல்லேலூயா. உன் ஜனத்தை உயர்த்துவார், உன் தலையை உயர்த்துவார், உன் கொம்பை உயர்த்துவார். சங்கீதம் 75:10 சொல்றார், உன் கொம்பை உயர்த்துவார். உன் கொம்பு உயர்த்தப்படும். கொம்புன்னு சொன்னா நீங்க ஒரு விஷயமா எடுத்துப்பாங்க. மரம் வச்சா அந்த கொம்பு முளை, கம்பெல்லாம் முளைக்கல. அடுத்த கிளை, அதாவது உன் சந்ததியை உயர்த்துவார். நீங்க உங்க மூலமா உங்க பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகள், உங்களுடைய எதிர்காலத்தில் உங்களுக்கு வரப்போகிற பிள்ளைகளை எல்லாம் கர்த்தர் என்ன செய்வாராம்? உயர்த்துவார். குழந்தைய பிறக்காமல் ஆண்டவருக்குமே சொல்றாரு, உங்கள் குழந்தைய ஆண்டவர் உயர்த்துவார். அல்லேலூயா. உன் கொம்பு உன் சந்ததி உயர்த்தப்படும். உனக்கு உன் கொம்பில் சோத்திரம் உன் வம்சத்தில் துளிர்க்கும், சந்ததி துளிர்க்கும். அல்லேலூயா. உன் சந்ததியை உயர்த்துவார் என்று தேவன் வாக்கு கொடுக்கிறார். 3 காரியம். நீதிமான்களை உயர்த்துவார், ஜெபிக்கிறவர்களை உயர்த்துவார், கொடுக்கிறவர்களை உயர்த்துவார். பாவியை உயர்த்தினார், இயேசுவை உயர்த்தினார், சாத்ராக் மேஷாக்கை உயர்த்தினார். அதுபோல நம்மையும் உயர்த்துவார். ஜனத்தை உயர்த்துவார், தலையை உயர்த்துவார், கொம்பை உயர்த்துவார். அல்லேலூயா. 9 பாயிண்ட். அதில் 3 காரியம் மிக முக்கியமானது. நீங்கள் கொடுக்கிறவர்களாய் மாற்றப்பட வேண்டும், ஜெபிக்கிறவர்களாய் மாற்றப்பட வேண்டும், நீதிமான்கள் பட்டியலில் இயேசு பக்கம் நிற்கிறவர்களாக, மோசே பக்கம் நிற்கிறவர்களாக மாற்றப்பட வேண்டும். சூத்திரம். ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டால், இயேசு கிறிஸ்து கூட எத்தனை பேர் இருந்தாரு? 12 சீசர்கள் எப்போது இருந்தாங்க. அதுல எத்தனை பேர் உண்மையானவங்க, எத்தனை பேர் டபுள் வேஷம் போடுறவங்க? 9 பேர் உண்மையானவங்க, 3 பேர் டபுள் வேஷம் போடுறவங்க. எப்படி? சூழ்நிலை வந்துச்சுன்னா அவன் இயேசு விட்டுருவாங்க 30 வழிகாசுக்கு. இன்னொருவனுக்கு சூழ்நிலை வந்துச்சுன்னா அவன் செஞ்சிருவாங்க, யாருன்னு தெரியாது. அப்படி இல்லை, அப்படி ஒரு ஆளை பார்க்கவே இல்லை, எனக்கு அவனுக்கு சம்மந்தமே இல்லை, படிக்கிறோம் மறுத்துருவான். இன்னொருவன் நான் நம்ப மாட்டேன், நான் நம்ப மாட்டேன். அவர் ஒருவேளை தெளிவில் அடிக்கப்பட்டு அவர் அந்த விழாவில் குத்துனாங்களா, அதை பார்த்து தொட்டு பார்த்தா தான் நான் நம்புவேன். இப்போ மறுதல் இருக்கிறவன், அவிசுவாசமாக இருக்கிறவன், துட்டு வச்சவன் 3 பேர் இருக்காங்க. 12 பேரில் 3 பேர் யாரு? டபுள் வேஷம். அதே மாதிரி நம்ம 120 பேர் இருக்கணுங்களா? இதே மாதிரி அந்த 120 பேர் 30 பேர் எப்படி இருப்பாங்க? கலத்தனமாக வாழ்வாங்க, திருப்தித்தனமாக இருக்கும். அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அவங்களை திருத்தும்படியாகத்தான்
இப்படியாக நம்மிடத்தில் பேசுகிறார். என்ன பேசுகிறாரு? நம்முடைய வாழ்க்கையை மாற்றும்படியாக பேசுகிறார். அவருடைய வசனத்தால் நம்ம சுத்திகரிக்கப்படுறோம். வசனம் தான் நம்மளை சுத்தப்படுத்துது, சரிப்படுத்துது, சீர்படுத்துது. வசனம் தான் நம்ம ஒழுங்குபடுத்துது. அதனாலதான் தேவனை சரிப்படுத்தும்படியாக தான் சபையை உண்டாக்கினார். அல்லேலூயா, அல்லே சொல்லுங்க. எப்பவுமே யோசிக்கணும், எல்லாரையும் நம்ம சரியா இது பண்ணிடக்கூடாது. அவங்க சரியானவங்களா அப்படிங்கிறத நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தினால நம்ம கண்காணிக்கணும். ஆவிக்குரியவன் சகலத்தை என்ன செய்யறான்? நிதானித்து அறிகிறான். எல்லாவற்றையும் நம்ம நிதானிக்கணும். இது எப்படி, அது எப்படி நிதானிச்சு குற்றப்படுத்தக்கூடாது யாரையும். ஆனா அவங்க சரிப்படுத்த நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அல்லேலூயா. 120 பேர் 30 பேருக்கு தான் இருப்பாங்க. பிஞ்சும் பூவும் காயும் இப்படிதான் இருப்பாங்க. பிஞ்சு பூ காய். அவங்கள்ட்ட உடனே நம்ம அந்த பழத்தை எதிர்பார்க்க முடியாது, கனியை எதிர்பார்க்க முடியாது. அதனால அவங்க கனி கொடுக்கட்டும், பூ காயா மாறட்டும், பிஞ்சு காயா மாறட்டும், காய் கனியாய் மாறட்டும், மொட்டு பூவாய் மாறட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பொறுமையா இருந்து அவங்களுக்காக செடித்து தண்ணி ஊற்றி வசனத்தை போட்டு அவங்களை என்ன செய்யணும்? ஆண்டுக்குள்ள வளர்த்து ஒரு மரம், சபையின் ஒரு மரத்தை போல் இருக்கிறது. இல்லையா? இதுல 90% பேர் எப்படி இருக்காங்க? எப்படி இருக்கிறாங்க? கர்த்தருக்குள்ள உண்மை உள்ளவர்களாக இருக்காங்க. 30% பேர் என்ன செய்யறாங்க? இப்படி பிஞ்சும் பூவும் காயமா இருக்கிறாங்க. அவங்களுக்கு வசனத்தையும் ஜபத்தையும் கொடுத்து அவங்களை உருவாக்க வேண்டியது கடமை. அல்லேலூயா. கர்த்தர் அவர்களை மாற்றுவார். மாற்றக்கூடும். மாற்றினாதான் மாற்றலையா? கடைசியில் ஒரு மறந்துக்குள்ளார்ல யாரு யாரு பேசுமா? அந்த ஒரே மணி மறுதளிச்சு கண்ணீர் விட்டு அது பரவாயில்ல கிடைச்சு. ஒருவேளை நம்ம அப்படி ஆண்டவருக்கு விலகி போனால், அவனோட விலகி சிரிக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருந்திருந்தால் நம்ம கண்ணீர் விட்டு அழுது அந்த உண்மையானவர்களோட பட்டியலில் நம்ம மாற்றப்படணும். இயேசுவின் பட்டியலுக்கு நம்ம மாற்றப்படணும். நம்முடைய வாழ்க்கையை நாம் சீரமைத்துக் கொள்ள வேண்டும். சீரமைப்பது தப்பே கிடையாது. அல்லேலூயா. தோமா இயேசுவை கண்ட உடனே அவன் சொல்றான், கர்த்தாவே, என் தேவனே, என் இயேசுவே. அவனை கதறான் பாருங்க. அவன் மறந்துட்டான். இது மறந்துருப்பா அப்படின்னு பண ஆசை எல்லாத்தையும் வாழ்க்கையை கெடுக்கக்கூடியது மெயினா பணம் தான். பணத்துக்காக சண்டை வரும், பணத்துக்காக குடும்பம் பிரிச்சு, பணத்துக்காக ஒருத்தர் அடிச்சுக்குவாங்க, பணத்துக்காக கூட பிறந்தவங்களே வேண்டாம்னு சொல்லிடுவாங்க, பணத்துக்காக பிள்ளைய கூட வேண்டாம்னு சொல்லிடுவாங்க. அப்போ அந்த பண ஆசை எல்லா தீமைக்கும் தீமைக்கு பின்னாடி நம்ம போகக்கூடாது. அதனால பணத்துல அந்த ஆசையை நம்ம வளர விடாதபடி தேவனுக்கு கீழ்ப்படித்த பணங்கள்லாம் நம்மள்ட்ட வந்துடும். அல்லேலூயா. அந்த வசனம் தான் இங்கே எங்கே இருக்குது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது பணம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. பணம் கர்த்தர் நமக்கு தருவார். நீங்க ஏழைகளுக்கு நீங்க பணம் கொடுங்க, ஏழைகளுக்கு கொடுத்ததை கர்த்தர் உங்களுக்கு திருப்பி தருவார். அல்லேலூயா. தேவன் நமக்கு இந்த காரியத்துல நம்முடைய தேவைகளை தருவார், ஆசீர்வதிப்பார். அதுக்கு திருடக்கூடாது, களவு செய்யக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, மற்றவங்களை கொலை செஞ்சுட்டு நம்ம அந்த பணத்தை அபகரிக்கக்கூடாது. இந்த மாதிரி வேலைகள் நம்ம செய்யக்கூடாது. உண்மையா இருக்கணும். தேவன் நிச்சயம் உயர்த்துவார். அல்லேலூயா. ஒரு சொல்லுங்க. நிறைய வந்தாலும் நம்மளால பராமரிக்க முடியாது. எங்க ஊர்ல எனக்கு 7 ஏக்கர் இருந்தது. 7 ஏக்கரையும் சுற்றி அடைச்சு அதை பாதுகாத்து அதை உட்கார்ந்துட்டு பண்ணுறதுக்கு எனக்கு நேரம் கிடையாது. அல்லேலூயா. அதை அப்படியே விட்டுட்டேன். அதை பராமரிக்க முடியல, அந்த இடத்த கண்காணிக்க முடியல, அதில் விதைக்க முடியல, அதை விட்டுட்டு வந்துட்டேன். ஊழியத்துக்கு ஆண்டவர் போட்டு சொல்லிட்டாரு, ஊழியத்துக்கு போயிட்டு நான் ஊழியத்துக்கு வந்துட்டேன். 7 ஏக்கர் அப்படியே போச்சு. இப்போ நமக்கு நிறைய தந்தா கூடாது, பராமரிப்பதற்கு நம்ம என்ன நமக்கு என்ன இருக்காது, நேரம் இருக்காது. ஆனால் நமக்கு தேவையை கற்றுத் தருவார். நல்ல தேவன் செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் இந்த நாட்களில் உங்களை உயர்த்தும்படியாய் விரும்புகிறார். உங்கள் தலையை உயர்த்துவார். தாவீதை உயர்த்தினது போல உங்கள் வாழ்க்கையை தேவன் நிச்சயம் உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்துங்க, நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். இதுடன் நம்முடைய செய்தி முடிவடைகிறது. காலையில ஒரு செய்தி, இதே தலைப்பு தான், ஆனால் செய்தி வேற. இப்போ இதே தலைப்பு தான் செய்தி. அதான் சொன்னேன் உங்களுக்கு, ஞானம் உள்ளவர்களை உயர்த்துவார், இயேசு வழியில் நடக்கிறவர்களை உயர்த்துவார், தாழ்மை உள்ளவர்களை உயர்த்துவார். இப்போ ஆண்டவர் சொன்னாரு, நீதிமான்களை உயர்த்துவார், ஜெபிக்கிறவர்களை உயர்த்துவார், கர்த்தருக்காக கொடுக்கிறவர்களை உயர்த்துவார்.
நம்ம கொடுக்கணும், தேவனுக்குள்ள ஆசீர்வதிக்கப்படணும். ஆண்டவர் ஒரே ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்துகிற வாசகம் மத்திய 3:10. அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? வானம் அடைக்கப்பட்டிருக்குது, உனக்கு ஆசீர்வாதம் வரவிடாதவனுக்கு வானம் அடைக்கப்பட்டிருக்கிறது. அது அடைப்புக்கு காரணம் என்ன? சூத்திரம். அதை சரி செய்யப்படுது. ஆலயத்திலே ஆகாரம் நேற்று தினத்தில் ஆகாரம் உண்டாயிருந்துச்சு. அதே நேரத்தில் ஒரு 10-20 ஏழைகளுக்கு பொட்டலம் போட்டு பஸ் ஸ்டாண்டில் வெளியே தாய் தோப்பை இல்லாமல் அனாதையாக கிடக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த ஆகாரத்தை கொண்டு போய் நம்ம காலத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த ஆலயத்துக்கு உங்கள் ஆகாரம் வந்தால் ஏழைகளுக்கு தான் அது போய் சேர், ஏழைகளுக்கு தான் அது கொடுக்கப்படும். ஆமென். ஆலயத்திலே ஆகாரம் இருக்கும்படிக்கு நம்முடைய தசம பாகங்களை எல்லாம் இந்த தேவனுடைய ஆலயத்தின் பண்டக சாலையிலே கொண்டு வர வேண்டும். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் வானத்தினுடைய வளவெளிகளை, திறவுகோள்களை, வாசல்களை திறந்து உங்க வீட்டிலே இடம் கொள்ளாமல் போகும் மட்டுக்கும் உங்கள் மேல ஆசீர்வாதத்தை தருவார். அல்லேலூயா. நம்ம மேல ஆசீர்வாதத்தை தருவார். ஆசீர்வதிக்க மாட்டேனே என்று அதனால் சோதித்து பாருங்க, சோதனை போட்டு பாருங்க. அங்கே உங்களுக்கு அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. கர்த்தர் அப்படியே உங்களுக்கு செய்வாருங்க. நீங்க சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். இது பாருங்க, எனக்கு இந்த காணிக்கை பற்றியெல்லாம் பிடிக்கல. யாராவது ஒரு 50,000 ரூபாய் பெட்ரோல் கொண்டு வந்தால் இவங்கள போட முடியாது. சிலர் இப்படி வசனம் வெளிப்பாடு வச்சிருப்பாங்க. எப்படி? வலது கை கொடுக்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாது. அப்படின்னா பாசத்துக்கு தெரியாமலே காணிக்கை போடணும்னு நினைப்பாங்க. வேற யாருக்கும் தெரியாமலே காணிக்கை ஒரு 50,000 ரூபா கெட்டு கொண்டு வந்தால் இது போட முடியாது. அதனால என்ன பண்ணணும், திறந்து வச்சிடணும். திறந்து வச்சுட்டு எல்லாரும் காணிக்கை போட்ட பிறகு அதை எடுத்து முடிக்கணும். அவ்வளோதான். ஏன்னா அப்படி கெட்டுக்கட்டாக கொண்டு வரணும் போடுறதுன்னு நம்ம வசதி பண்ணிக்கணும். ஒரு 20 பவுன் கொண்டு வந்து போடணும்னு வருவாங்க. எனக்கு போடுறதுக்கு இடம் இல்லையே, வளர்ந்து கொடுத்து இடம் தெரியக்கூடாது, பாசத்துக்கு யாருக்கும் தெரியக்கூடாது, எல்லாரும் கண்ண முடியும் காணி கொடுத்து நம்மளும் போடணும். அப்படின்னு ஒரு பவுன் செயின் நிறைய 37 பவுன் செயினை கொடுத்து போட வந்தாலும் இதை போட முடியாது. அதனால் இந்த காணிக்கை பற்றியே இப்படி திறந்துட்டு அந்த காணிக்கை போடும்போது அதுக்கு வசதி பண்ணி கொடுக்கணும். கொண்டு வந்து திருப்பி கொண்டு போயிடக்கூடாதுல்ல, அதெல்லாம் கொஞ்சம் மாற்றணும். இன்னொன்று தசம பாகத்துக்கு பெரிய இன்னொரு சேர் போட்டு ஒரு பெரிய தாம்பளத்தட்டு வைக்கணும். அந்த தாம்பளத்தட்டில் எல்லாரும் நம்ம வந்து என்ன செய்யணும், தசம பாகத்தை காணிக்கை என்ன போடணும், தசம பாகத்தை தாம்பளத்தட்டு இருக்கணும். நான் அதை பார்த்துருக்கேன். எங்கே பார்த்துருக்கேன்னா அந்த ஆசீர்வாதம் டிவியில் வச்சுருப்பாங்க. 2 பாஸ்டர் பெரிய தாம்பளத்தட்டை பிடிச்சி விற்பாங்க. அவங்க கொண்டு வந்து கவரில் கொண்டு வந்து தாம்பளத்தட்டில் வைப்பாங்க. அப்படி மாசத்துல ஒரு முறை உங்களுக்கு வர வருமானத்தில் எவ்வளோ வருமானம் வருது பரவாயில்ல, 100 ரூபா வந்தால் கூட 10 ரூபாயை ஒரு கவர்த்தில் வச்சு அனுப்பிச்சிங்க. அதை தசம பாகம் எடுத்து நீங்கள் கொண்டு வந்து போடணும். மாதம் முழுக்க உங்களுக்கு 100 ரூபா தான் வந்துச்சு. 100 ரூபாயில் ஒரு 10 ரூபாய் எடுத்து அனுப்பிச்சிங்க. தசம பாகத்தை தனியாக செலுத்தணும். தசம பாகம் தனியாக செலுத்தணும், காணிக்கைக்கு தனியாக செலுத்தணும். நீங்கள் தசம பாகத்தையும் காணிக்கை கொடுக்காதபடிக்கு என்ன செய்றீங்க, உங்கள் ஆசீர்வாதத்தை நீங்கள் தடுத்து வைத்திருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்கிறது. சாபத்தை அங்கே வைத்திருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்கிறது. நமக்கு அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அல்லேலூயா. நம்ம நிறைவான ஆசீர்வாதத்தை பெற ஆண்டவர் வழி வைத்திருக்கிற அந்த வழியை நம்ம சூழ்நிலை இருக்கணும். உண்மையாக நம்ம அதில் தான் கண்டுபிடிக்க முடியும். நம்முடைய ஆவிக்கு உண்மை அதில் வெளிப்படும். சொல்லுங்க, அதற்காக ஞானஸ்தானம் எடுக்கிறவர்களை பார்த்து சொல்கிறோம். நீங்கள் இன்னிலிருந்து என்ன செய்யுங்க, ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்க, நீங்கள் ஒழுங்காக தசம பாகம் கொடுங்கன்னு நம்ம சொல்கிறோம். ஞானஸ்தானம் எடுத்தவங்க தசம பாகம் கொடுக்கணும். ஞானஸ்தானம் எடுத்தவங்க ஒழுங்காக என்ன செய்யணும், ஆராதனை போடணும். ஞானஸ்தானம் எடுத்தவங்க தினந்தோறும் ஜெபிக்கணும். ஞானஸ்தானம் எடுத்தவங்க தினந்தோறும் என்ன செய்யணும், பைபிள் வாசிக்கணும். இந்த காரியங்கள்லாம் நம்ம சொல்கிறது அதுக்கு தான். உண்மையான ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு. அல்லேலூயா. கோல்கேட்டு பழுப்படி இருக்குல்ல, அது முதல்ல திருநெல்வேலியில் மட்டும்தான் இருந்துச்சு. அவர் பாருங்க, தசமபாகம் கொடுத்து ஆரம்பித்தார். அதாவது ஒரு தசமபாகம் கொடுத்தாரு. அவருக்கு தமிழ்நாடு முழுசும் பரவிடுச்சு. அதுக்கு அடுத்தாப்புல அந்த கோல்கேட்டில் 5 தசமபாகம் கொடுத்தாரு. இப்போ 1 லட்ச ரூபா வருதுன்னா 5 தசமபாகம் எவ்வளவு, 50,000. இப்போ ஒரு தசமபாகம்னா ஒன்று தான். 5 தசமபாகம் கொடுத்தாரு. இந்தியா ஃபுல்லாக பரவிடுச்சு. அது கொடுத்து தொடர்ந்து பண்ணாரு. இப்போ என்ன செய்யறாரு பாருங்க, 9 தசமபாகம் கொடுக்குறாரு. 1 லட்ச ரூபா வந்தால் 90,000 ரூபா கற்றுருக்குறாரு. இப்போ அவங்களுக்கு கோல்கேட் உலகம் முழுசும் பெருசாகிட்டு இப்போ
பல்பொழினாலே பேசினாலே பொறுப்பேற்று நம்ம சொல்றோம். அது எதுக்கு தெரியுமா? அந்த ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நாம் நீ நிறைய நான் சொல்ல வரல. தசம பானத்துக்கு முடிவு அதை வந்து கொடுத்து பழங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். தசம்பான பேசுறது ஐயா சொல்லவே இல்லை. ஆனால் நம்ம சப்ஜெக்ட்ல கொடுக்கிறவர்கள் வந்துருக்குது, கர்த்தர் உயர்த்துவார்கள் கொடுக்கிறது வந்துருக்கு. அதனால நம்ம அதை சொல்ல வேண்டிய சத்தியத்துக்குள்ளார்கள். சத்தியத்தை எங்கள் சத்தியம் உங்களை தரித்திரத்திலிருந்து அல்லேலூயா, பண கஷ்டத்திலிருந்து விடுதலை ஆகும். கடன்ல இருந்து கடனையும் வாங்க மாட்டீங்க. தேவ ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நீ அநேக ஜாதிகளுக்கு கர்த்தரை ஆசீர்வதிப்பதனால் நீ அநேக ஜாதிகளுக்கு கொடுப்பா. நீ என்ன செய்ய மாட்டேன், கடன் வாங்க மாட்டா. அப்படிங்கிற ஆசீர்வாதம் நம்ம சிரசு மேல, நம்ம குடும்பத்தின் மேல, பிள்ளைகள் மேல தாராளமா வந்து விழுந்துரும். உங்க காலத்துக்கு பிறகு உங்க பிள்ளைகள் முன்பார்க்குமா அவசியம் அனாவசியமா தாறுமாறா நடந்தா கூட உங்க ஆசீர்வாதம் உங்களை தொடரும். அல்லேலூயா. ஆனா நம்ம பிள்ளைகளை அப்படி இருக்கக்கூடாது. இதே ஆசீர்வாதம் அவர்களுக்கும் அவர் சந்ததிகளுக்கும் என்ன செய்யணும், வரணும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க கர்த்தருக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும் போது உங்க பிள்ளைகள், உங்க உறவுகள், உங்க வீடு, உங்களை சார்ந்தவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஆமென். நான் ரட்சிக்கப்பட்ட உடனே என்னுடைய சகோதரிகள் 3 பேரையும் ரட்சிப்புல நடத்திட்டேன், அவங்க உயர்த்தப்பட்டாங்க. அல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்ட நண்பர்கள் 7 பேரையும் ரட்சிப்புல நடத்திட்டேன், அவர்களும் ஆசீர்வதிப்பா. எல்லாரும் ஊழியக்காரர்களா இருக்காங்க, ஊழியர் செய்யறாங்க. இப்போ எனக்கு மேல வந்த ஆசீர்வாதம் அவர்களுக்கு மேலையும் போயிருக்காங்க. இதே மாதிரி தான் உங்கள் மேல வந்த ஆசீர்வாதம், பொருளாதார ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம், சமாதானத்தின் ஆசீர்வாதம், சுகத்தின் ஆசீர்வாதம் உங்கள் குடும்பங்களுக்குள்ள எல்லாருக்கும் போகணும். அல்லேலூயா. கர்த்தர் என்ன சொன்னார்? கர்த்தர் உன்னை உயர்த்துவார், கர்த்தர் உனக்கு உயர்வு அருள்வார். எல்லாரும் ஜெபிக்கலாம். கர்த்தர் முடிச்சவங்களும் நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசை நல்ல வலது கரத்தை உங்கள் தலைமையில் வச்சுக்கணும். வலது கரத்தை உங்கள் தலைமையில் வச்சுக்க. கருத்து சொல்லுங்கள், வலது கரத்தை தலைமையில் வைங்க, அப்பொழுது அவர்களுடைய ஆசீர்வாதம் போகிறார். அல்லேலூயா. ஏன் வலது கரத்தை தலைமையில் வைக்கிறோம்? ஸ்தோத்திரம். விசுவாசத்தை நான் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி தலைமையில் வச்சுக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் தொடும், ஒவ்வொருவரையும் தொடும், ஒவ்வொருவரையும் தொடும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொருவரையும் இந்த உயர்வு வரட்டும், இந்த உயர்வு வரட்டும். இந்த பிள்ளைகள் அந்த தெருவில் உயர்த்தப்படணும், குடும்பத்தில் உயர்த்தப்படணும். அவர்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் சகோதரர்களுக்குள்ளே சகோதரிகளுக்குள்ளே உயர்த்தப்படணும். உங்களுடைய பிள்ளைகள் இருக்கிற தெரு அவர்கள் உயர்த்தப்படும்படிக்கு அவர்கள் மேன்மையாக இருக்க கர்த்தரை ஆசீர்வதியும். அவர்கள் வருமானம் உயர்த்தப்படட்டும், பெருகட்டும். அவர்களுக்கு நல்ல வேலை உயர்த்தப்படட்டும், அவர்களுக்கு நல்ல உயர்வு, பதவி உயர்வு கிடைக்கட்டும். எல்லா இடத்திலும் ஆண்டவரே சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ தேசத்தில் உயர்த்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை இந்த தேசத்தில் உயர்த்தி கனப்படுத்தி மேன்மைப்படுத்துவீராக, மேன்மைப்படுத்துவீராக. ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கணும். இந்த நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளை கண்ணுக்கு பாரும். ஆண்டவரே அவர்கள் சுகத்தில் நல்ல சுகமாயிருக்க அவர்களை நடத்தும் ஆசீர்வதியும். அவர்களுக்கும் அவர் குடும்பத்துக்கும் பிள்ளைகளுக்கும் நல்ல சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதியும். ஆண்டவரே நல்ல வேலை கொடும், அவர்கள் எல்லாருக்கும் நல்ல வேலை கொடும், எல்லாரும் நல்ல வேலை செய்யட்டும், நல்ல வருமானம் கிடைக்கட்டும், நல்ல வீடுகள் கட்டுப்படியாக நல்ல இடத்தை கொடும், நல்ல வீட்டை கொடும். ஆண்டவரே குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கின்ற கர்த்தர் அற்புதம் செய்யும், உயர்வு தருவீராக. அவர்களுக்கு நல்ல வாகனங்களை கொடும், என்ன வாகனம் கேட்கிறார்களோ அதை கொடுத்து அவர்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே போராட்டங்கள் நீங்கட்டும். இவர்கள் குடும்பத்துக்கு விரோதமாய், ஆவிக்குரிய ஜீவித்துக்கு விரோதமாய், தனிப்பட்ட வாழ்க்கைக்கு விரோதமாய், எதிர்காலத்துக்கு விரோதமாய் இருக்கிற போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் நீக்கப்படுவதாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே பிசாசு கொள்ளைகள், செய்வினைகள், வெளிச்சூரியங்கள் பிள்ளைகளை தொடாதபடிக்கு வேலையடைத்து பாதுகாத்து ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே சத்துருக்கள் எல்லாம் நீக்கப்படும். பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற மனிதர்களாகிய சத்துருக்கள், பிசாசுகளாகிய சத்துருக்கள், உலகமாகிய சத்துருக்கள் எல்லாம் விலகட்டும். எல்லா விதத்திலும் உடைய பிள்ளைகளுக்கு துணையாக இருந்து நடத்துவீராக. கடன்கள் நீக்கப்படட்டும். கடனே வாங்காதபடி வாழும்படி ஒவ்வொருவருக்கு அனுக்கிரகம் செய்யும். ஆண்டவரே ஒவ்வொருடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், அவருடைய பிள்ளைகளின் பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். தகப்பனே எல்லாரும் பாதுகாப்பு தாரும். எந்த ஆபத்து வந்துச்சு, வியாதி வந்துச்சு, யாரும் கண்ணீர் விடக்கூடாது. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்குள்ள நல்ல பாதுகாப்பை தருவீராக.
திருமணமான பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை தருவீராக. குறைவில்லாதபடி ஆண்டவரே அவர்கள் குழந்தை செல்வத்தை பெருகச் செய்வீராக. அற்புதங்கள் நடக்கட்டும். ஒவ்வொரு நாளும் பிள்ளைகள் எதிர்பார்க்கிற அற்புதங்கள் வீட்டில், குடும்பத்தில், தனிப்பட்ட வாழ்க்கையில நடப்பதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே பணத்தை சந்தித்து அவருடைய எல்லா காரியங்களும் திருப்தியாக இருக்க உதவி செய்யும். குடும்பத்தில் குடிகாரர்களாக இருக்கிற ஆண்டவர் சகோதரர்கள், தாய்மார்கள், தகப்பன்மார்கள், ஆண்டவரை உடன்பிறப்புகள், சொந்தக்காரர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட இருக்கும். ஆண்டவரே ஜெபிக்கிறேன், பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆண்டவரே அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். எத்தனையோ தேவைகள் விட ஆண்டவரே சந்திப்பீராக, கொடுப்பீராக. கடந்த நாட்களில் செய்த அற்புதத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே தொடர்ந்து இந்த சபைக்கு தேவையான எல்லா காரியங்களையும், எல்லா உபகரணங்களையும், தேவையான சபைக்கு தேவையான உதவிப் பொருட்களையும் அவர்கள் வாங்கி தொடர்ந்து இந்த சபையை மென்மையாய் நடத்துகிறவர்களால் தொடர்ந்து நன்மை செய்யும். இந்த பிள்ளைகள் என்னென்ன ஜெபத்தை கேட்டு வந்தார்களோ அத்தனையும் கொடுத்து கணக்கெடுக்கும். ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எல்லா கரங்களுக்கு திகத்திரமை நல்லவர். அல்லேலூயா. காலவல்ல நம்மோடு பேசுகிறார். ஆமென். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்டு பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுதி நின்று ஆண்டவருக்காக பாடும்போது ஆண்டவருக்காக பாடலுக்கு சுற்றி காட்டி நாம ஸ்டெல்லாம் வந்து பாட்டு பாடுவாங்க. நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு எல்லாரும் காணிக்க செலுத்தி நாம் செலுத்தி படிக்க போகிறோம். கொடுப்பேன் என்று சொன்னவரே, கொடுத்து ஆசீர்வதியும் ஐயா. கொடுப்பேன் என்று சொன்னவரே, கொடுத்து ஆசீர்வதியும் ஐயா. எங்களை ஆசீர்வதியும் ஐயா. கொடுப்பேன் என்று சொன்னவரே, ஆசீர்வதியும் ஐயா. கொடுத்து ஆசீர்வதியும் ஐயா. கொடுப்பார் வேதம் சொல்லுதே. கொடுப்பார் வேதம் சொல்லுதே. கொடுத்து ஆசீர்வதியும் ஐயா. எங்களை ஆசீர்வதியும் ஐயா. கொடுக்கிறார் வேதம் சொல்லுதே. கொடுத்து ஆசீர்வதியும் ஐயா. கொடுக்கிறார் வேதம் சொல்லுதே. கொடுத்து ஆசீர்வதியும் ஐயா. கொடுத்தேன் என்று சொன்னவரே, கொடுத்து ஆசீர்வதியும் ஐயா. எங்களை ஆசீர்வதியும் ஐயா. கிருபை நிறைந்த அன்பிலே சுவே,
குடும்பத்தை ஆசீர்வதி ஏசப்பா கொடுத்த ஒவ்வொரு கடனையும் ஏசப்பாவை பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்க பல ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடி உங்கள் ஒவ்வொருவரையும் ஏசப்பா ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. ஏசப்பா அன்று சாலமோன் கேளாத ஐஸ்வர்யத்தை கொடுத்தே கர்த்தாவே. இந்த வந்திருந்த ஒவ்வொரு மக்களுக்கும் ஏசப்பா ஐஸ்வர்யத்தை ஏசப்பா கருமையாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா வருமானம் இல்லாத பிள்ளைகளுக்கு வருமானத்தை கொடுத்தாருங்க கர்த்தாவே. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு ஏசப்பா வேலை வாய்ப்பை தாங்க கர்த்தாவே. ஏசப்பா ஒவ்வொரு வீட்டிலும் சமாதான சந்தோஷம் ஏசப்பா இருக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஏசப்பா இந்த காணிக்கை ஏசப்பா ஆலயத்துக்கு பயன்படுமாக கொடுத்திருக்காங்க கர்த்தாவே. இன்னும் தேவைகள் அதிகம் இருக்கிறது ஆண்டவரே. அவர்களே ஏசப்பா நீர் மக்களை கொண்டு ஏசப்பா நீர் கொண்டு போகிறீர்கள். அதற்காக மக்கள் நன்றி சொல்கிறோம் கர்த்தாவே. புது புது ஆத்மாக்களை கொண்டு வருவீராக. கொடுக்கக்கூடியவர்கள் ஜெபிக்கக்கூடியவர்கள் உழைக்கக்கூடியவர்கள் ஏசப்பா இந்த ஆலயத்துக்கு தேவைப்படுகிறார்கள் ஏசப்பா. அவர்கள் எல்லாம் கொண்டு வருவீராக. இந்த கூறாஞ்சேரி பகுதி முழுவதும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா அந்த காலையில் ஏசப்பா நீர் அடித்து வனாந்தரத்தில் கொண்டு வந்தது போல ஆத்மாக்களை கொண்டு வாருங்கள் கர்த்தாவே. கொண்டு வார் எங்களால் அல்ல கர்த்தாவே. மாலை எல்லாம் ஆகும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. எங்களை விசுவாசத்தை உறுதிப்படுத்துவதாக ஏசப்பா. புதுப்பட்ட ஆத்மாக்களால் நிரப்பும் கர்த்தாவே. அடுத்த மாதம் இருக்க ஆண்டு விழாவே ஆசீர்வதிங்க. அதன் தேவைகளை ஏசப்பா நீ சந்திப்பதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சத்தம் அவர்களிலே சொல்லுங்கள், உற்சாகம் அவர்களிலே சொல்லுங்கள். எப்பொழுது போல ஆராதனை சமன்பாடு நடக்கும் கலந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு அருமையான இமானுவேல் அவர்களுக்கு பிறந்த நாள். அவன் நாங்கள் முன்னாடி வாங்க அதுக்கு அவருக்கு ஜெபம் பண்ணுவோம். இன்றைக்கு அவருக்கு பிறந்த நாளில் நமக்காக நல்ல ஆகாரம் சபைக்காக அவர் கொடுக்குறார். உண்மையை சொன்னீங்கள வாங்க மணிகளை வாங்க, ஃபேமிலியை வாங்க. ஐயா அவருக்காக ஜெபித்து ஒரு வாழ்க்கை செல்வத்தை பார்வைப்பாங்க. இம்மானுவேல் அருமையான நம்முடைய சகோதரருக்காக தேவன் தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். இம்மானுவேல் இந்த வருஷம் வரைக்கும் கர்த்தர் நடத்தினார். இனி அடுத்த வருஷத்தில் அந்த வருஷத்தை நன்மையாக முடிச்சுக்க வேண்டும். அந்த வருஷம் நன்மையாக இருக்கணும். தீமை தான் அவருக்கு வரக்கூடாது. நன்மைகள் வரணும், ஆசீர்வாதங்கள் வரணும். அவங்க எதிர்பார்க்கிற வாக்கியங்கள் கிடைக்கணும். கர்த்தரை கொடுக்கும்படியாக இம்மானுவேல் அவர்களுக்காக அவருடைய மனதில் ஜெயிப்பதற்காக ஜெபிப்போம். சகோதரர்கள் பிறந்த நாள் எல்லாரும் வலது காலத்தை நீட்டிக் கொள்ளுங்கள். கர்த்தர் சீரோடு இருந்து ஆசீர்வதிப்பார். வார்த்தையின்படி ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. கர்த்தருடைய உயர்த்துவார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவர்களை உயர்த்துவாராக. நல்ல தேவன் செய்தி கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய உயர்த்துவார் என்ற வாக்குத்தத்த செய்தி கொடுத்திருக்கிறார். அதுபோல ஆண்டவர் இந்த ஆண்டுகள் உயர்வை கொடுக்கிறார். எல்லாருக்காக வாக்குத்தத்தை நீட்டி சகோதரரை ஆசீர்வதியும் ஆண்டவரே எல்லாரும் சேர்ந்து அல்லேலூயா. ஆண்டவரே கரத்தை நீட்டி ஆசீர்வதிங்க. இம்மானுவேல் சகோதரரை ஆசீர்வதியும் ஆண்டவரே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். வருஷம் வரைக்கும் பாதுகாத்தீரே. ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரை. நன்மை செலுத்தி ஆசீர்வதிக்கிறோம். மகன் ஆசீர்வதிக்கப்படுவாராக. ஆண்டவரே இந்த ஆண்டுல வருகிற ஆண்டுல நன்மைகள், வாக்கியங்கள், ஆசீர்வாதங்கள், கிருபைகள், ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாம் மேன்மையாய் கிடைக்கும் என்று குடும்பத்தில் அவர் வீட்டில் ஆசீர்வாதம் பெருகி இருப்பதாக. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். இது ஒரு வருஷம் உண்மையாய் நடந்து ஒரு பாதத்தில் வந்து நன்றி செலுத்த வந்திருக்கிறேன். அவரை தேவன் ஆசீர்வதிப்பாராக. பரிபூர்ண ஆசீர்வாதம் ஒரு சரசனல் வருவதாக. வார்த்தையின்படி ஒரு ஆசீர்வாதம் பலிக்கட்டும். நாமத்தினால வானத்தையும் பூமியும் உடையவராகி தேவனுடைய ஆசீர்வாதம் இம்மானுவேலுக்கும் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் குடும்பத்துக்கும் பலிக்கட்டும் என்று சொல்லி சபையார் எல்லாரும் சேர்ந்து மனதார அவர்கள் ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து நடத்தும், உண்மையாய் நடத்தும். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால
அவர்கள் என்றென்றைக்கும் உயர்ந்திருக்கவும் வாழ்ந்திருக்கவும் செலுத்திருக்கவும் பாக்கியமாய் சந்தோஷமாய் சமாதானமாய் அவர்கள் எல்லா நாளும் மேன்மையாக இருக்கவும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும் நல்ல சபையில உங்களுடைய சமூகத்தில் நீதிமான்கள் சங்கத்துல கொண்டு வந்து அவர்களை மகிழ பண்ணியிருக்கிறேன். நன்றி சொல்கிறோம். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. God bless you. Happy birthday சகோதரி வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். இப்பொழுது கேக்கு அவர்களுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. கர்த்தர் இந்த கேக்கை கட் பண்ணும்படியாக ஸ்தோத்திரம் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். இது நம்ம அவரோடு கூட சேர்ந்து நன்றி செலுத்துகிறோம் என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து இதை ஹாப்பி பர்த்டே பாடுங்க. அவர் வைக்கும்போது தான் ஹாப்பி நீங்க பாருங்க. அஜனா ஆ ஹாப்பி Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Emmanuel. Happy birthday to you. Happy long life to you. Happy long life to you. Happy long life to you, Emmanuel. Happy birthday to you. நன்றி. ஆண்டவருடைய ஆசீர்வாதம். May God bless you, dear. May God bless you, Emmanuel. May God bless you, Emmanuel. ஆமென். God bless you. ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. தீபா டேவிட் சொல்லுவாங்க. அவங்களுக்கு திருமண நாள் வந்து உங்களுக்காக ஐயா ஆகாரம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் இருந்து சாப்பிட்டு போனால் இப்போ முடிக்க போகிறோம். எங்களை ஜோம் பண்ணி நம்ம முடிச்சுக்கலாம். ஆமென். யாருக்கு? உங்களுக்கா? எப்போ வாங்க. யார் நாளைக்கு சொல்கிறீங்களா? நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். சரி, 9ஆம் தேதி உங்கள் திருமண நாள் அன்னைக்கு 10ஆம் தேதி. நம்முடைய டேவிட் சிவாவுக்காக ஸ்தோத்திர தீபாவுக்காக நாம் இதெல்லாம் செலுத்தும் போது 2வது அருமையான சகோதரி கோமதி அவர்களுக்காக அவங்க வீட்டில் கல்யாணம் நல்ல பிதாவே ஸ்தோத்திரம். டேவிட் சிவாவுக்காக தீபாவுக்காக உங்களுடைய கரமுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதாக தேவரீரும் பிள்ளைகள் எல்லா நாளும் சந்தோஷமாக இருக்கும்படிக்கு ஆண்டவரை தொடர்ந்து நடத்துவீராக. இந்த திருமண நாளை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை 9ஆம் தேதி அவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை இந்த ஆண்டை ஆசீர்வதித்து கூட வருகிற ஆண்டையும் இது ஆசீர்வதித்த அவருடைய வாழ்க்கையில நன்மைகளை பெருகப்படும். இந்த ஆண்டில் அவருடைய பிள்ளைகளுக்கு பாக்கியத்தை தரணும், செல்வத்தை தரணும், குழந்தை பாக்கியத்தை தரணும், தேவன் ஆசீர்வதிக்கணும், அற்புதம் செய்யணும். ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே நம் சபையாராக நாமத்தினால ஆசீர்வதிக்கிறோம். ஆலயத்திலிருந்து ஆசீர்வதிக்கிறோம். சமாதானத்தினாலும் ஆசீர்வாதத்தினாலும் அப்படி செய்யும். அதுபோல ஆண்டவரே ஸ்தோத்திரம். கோமதி அவர்களுக்காக கணவருக்காக செபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை தொட்டு ஆசீர்வதிக்கிறார். கரம் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். கர்த்தாவே அவர்களுக்கு கொடுத்த நல்ல நாளுக்காக நன்றி சொல்கிறோம். இம்மற்றும் நடத்தின தேவன் வருகிற ஆண்டிலும் ஆண்டவரை நன்மைகளை கொடுப்பீராக. இல்லாது நல்ல வேலையோடு நல்ல வருமானத்தோடு அவர் யாரும் இல்லாமல் செழிப்பாயிருக்க அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். சபைக்கு தூணாக, சபைக்கு ஆதரவாக, சபைக்கு ஆண்டவரே தேவன் தொடர்ந்து ஊழியர்களை செய்யும்படிக்கு கிருபை தரும்படியாக அவர்கள் ரட்சிக்கப்பட்டு ஆலயத்திலிருந்து இணைக்கப்படும்படியாக இந்த ஆண்டில் அவர் வரணும்.
ஆமென். குடும்ப தலைவர் வரணும். ஆமென். அவர் தொடப்படணும் ஆண்டவரே. ஆமென், ஆமென், கர்த்தர் ஆமென், அவர்களை அப்பா. கொண்டு வந்து சபையிலே நீர் இணைத்து மகிமைப்படும்படியாக ஆமென், ஜெபிக்கிறேன். ஆமென். பொறுப்படுத்திக்கொள்ளும் உடைய மகன் இமானுவேலுக்காக ஜெபிக்கிறோம். பிறந்த நாளை ஆசீர்வதியும் அவருடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக ஆண்டவரே அதற்காக நன்றி செலுத்தி நடத்தின தேவன் வருகிற நாட்கள் நல்ல படிப்பையும் நல்ல பாதுகாப்பையும் ஆசீர்வாதத்தையும் மகனுக்கு தந்துள்ளோம். எல்லா பிள்ளைகளுக்கும் எடுத்துக்காட்டாக சாட்சியாக தேவன் நடத்தும் தடைகளை நீக்கி மேன்மைப்படுத்தும் உடைய நாமத்தினால் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து பிள்ளைகளோடு கூட அப்படி கரம் இருக்கட்டும். தேவனின் ஆசீர்வதித்து எல்லை ஆமென், ஆமென். தீங்கி துக்கப்படுத்தாத ஆமென். எல்லா நாளும் மகிழ்ந்திருக்கு கிருபை செய்கிறார். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். உன்னத தேவன் என்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் நல்லவரே, நல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் நல்லவரே, நல்லவரே, நன்மைகள் குறையாதே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். நாம் கடைசி ஆசீர்வாதத்தோடு நாம் கடந்து செல்வோம். இருந்து எல்லாரும் நோக்காக வெளிப்படுத்திருக்க அந்த ஆவணத்தை புசித்து சகோதரர்கள் வாழ்த்து செய்து கர்த்தர் கூட இருப்பார். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியம் நம் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். Hallelujah. 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 God bless you. God bless you. God bless you. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். வாழ்த்துங்க. ஜெபிக்கணும். ஐயா ஜெபம் பண்ணுங்க.